Hi children, இன்னைக்கு நம்ம யூனிட் 9 சாலிபிலிட்டியில் உள்ள ப்ராப்ளம்ஸை பார்க்க போகிறோம். அதில் நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் த solubility, ரெண்டாவது மாஸ் பர்சன்டேஜ் அண்ட் வால்யூம் பர்சன்டேஜ். இந்த செக்ஷனில் நம்ம பேஸ்ட் ஆன் த solubility மட்டும் பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 132ல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், இது ரொம்பவே சிம்பிளான பேசிக்கான ஒரு ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணிடலாம். 1.5 gram of solute is dissolved in 15 gram of water to form a saturated solution at 298 Kelvin. Find out the solubility of the solute at the temperature. So, ஒரு 298 Kelvin temperature 1.5 gram of solute வந்து 15 gram of waterல என்ன செய்ய போகுது, டிசால்வ் ஆக போகுது. அப்போது அப்படி டிசால்வ் ஆகும்போது அதோட சாலிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ரொம்பவே சிம்பிளான, நம்ம அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், அப்படியே அதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாம். ஆன்சருக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே என்ன செய்யணும், கிவன் வேல்யூஸை எழுதிடுங்க. ஸோ இங்கே எதெல்லாம் கிவன் வேல்யூஸ், இப்போ வந்து நமக்கு ஃபார்முலாவில் நமக்கு டெம்பரேச்சர் பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ டெம்பரேச்சர் அப்படியே லீவ் பண்ணிவிடுங்க. இங்கே அதை தவிர இருக்கிற ரெண்டு இதையுமே நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் எவ்வளவு, 1.5 கிராம். நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் 15 கிராம். ஸோ solubility-யோட ஃபார்முலா என்ன, மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1.5 by 15 into 100. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணணும். இந்த 1.5 15 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 10 டைம்ஸ் இருக்கும். ஸோ இந்த 10 100 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 10 டைம்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன, 10 கிராம். இதுதான் அதோட ஆன்சர். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். Find the mass of the potassium chloride would be needed to form a saturated solution in 60 gram of water at 303 Kelvin. Given that solubility of the KCl is 37 by 100 gram at this temperature. இதில் பொட்டாசியம் குளோரைடோட ஃபார்முலா KCl. ஸோ ரெண்டுமே பொட்டாசியம் குளோரைட்னாலும் KClனாலும் ஒன்று தான். இது கீழேருந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு சம்மம். அதாவது பொட்டாசியம் குளோரைடு வந்து 100 கிராம் ஆஃப் வாட்டரில் அதோட சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எவ்வளோன்னா 37 கிராம். ஸோ 60 கிராம் ஆஃப் வாட்டரில் அதோட சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எவ்வளவு, அந்த சாலிபிலிட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு மேக்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ராம் காட் 80 marks in science out of 100. ஸோ கன்வெர்ட் his marks out of 60. ஸோ ராம் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், 100க்கு 80 மார்க்ஸ் எடுத்திருக்கான். ஸோ அது 60க்கு கன்வெர்ட் பண்ணும் போது அப்போ அவனோட மார்க் எவ்வளவு, என்ன பண்ணுவோம், அதுக்கு யூஸ்வலாக நம்ம மிட் டேர்ம்லலாம் என்ன பண்ணுவோம், 100க்கு எழுதுவீங்க. அது நீங்கள் போடுறப்போ அதாவது 9th சொல்கிறேன், 9th வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, 60க்கு மிஸ்ஸு கன்வெர்ட் பண்ணி போடுவாங்க. அதை மாதிரி தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செய்வோம், 80 by 100 இன்ட்டு எந்த மார்க்குக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுமோ அந்த மார்க்கை இன்ட்டு போட்டு அதை போடுவோம். ஸோ கட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வருமோ அதை போட்டுற வேண்டியதான். 3 5. ஸோ 5 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 80 16 டைம்ஸ் இருக்குமா. ஸோ 16 into 3 எவ்வளவு, 48. ஸோ 60க்கு அவனோட மார்க் எவ்வளவு, 48. இதே மாதிரி தான் நம்ம அங்கே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 100க்கு 37 கிராம் வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ 37 by 100 இன்ட்டு இப்போ எந்த அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும், 60 கிராமுக்கு பண்ணணும். ஸோ இன்ட்டு 60. இப்போ ஒர்க் அவுட் கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0 0 கேன்சல் ஆகிடும். 2 டேபிளால் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ டிவைட் பண்ணலாம். 2 டேபிளால் 6 டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், 3 வரும். இங்கே 5. ஸோ இந்த 5 37 கேன்சல் பண்ணலாம். இதில் எவ்வளோ வரும்னா 7.4. ஓகே, இப்போ 7.4 into 3. தென் இப்போ ஆன்சர் எவ்வளவு, 22.2. ரெண்டு இப்போ 7.4 into 3 மல்டிப்ளை பண்ணால் ஃபைனல் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது, 22.2.
2 gram. So mass of the potassium chloride in 60 gram of water in saturated solution வந்து 22.2 gram அப்படின்னு சொல்லி போட்டு ஆன்சரை ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம். Third one, what is the mass of the sodium chloride that would be needed to form a saturated solution in 50 gram of water at 30 degrees Celsius? Solubility of the sodium chloride is 36 gram at 30 degrees Celsius. இதுவும் செகண்ட் சம் மாதிரி தான். இங்கே சோடியம் குளோரைட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே சோடியம் குளோரைடோட சேச்சுரேஷன் அமௌண்ட் தெரியும். 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் அதோட சேச்சுரேஷன் அமௌண்ட் எவ்வளவு? 36. ஸோ 50 கிராமில் அப்போ எவ்வளவு? 100க்கு 36னால் 50க்கு அது அப்படியே பாதியாக போட்டால் 18, அவ்வளோதான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டணும். ஸோ ஆன்சரில் ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஃபஸ்ட்டு சோடியம் குளோரைடோட அந்த சேச்சுரேஷன் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணிடலாம். 100 கிராம் ஆஃப் வாட்டரில் அதில் டிசால்விங் கெப்பாசிட்டி இஸ் 36 கிராம். ஸோ 50 கிராமில் அப்போ எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியதான்? ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதான். 36 into 50/100. நம்ம அந்த பழைய இதில் நம்ம முன்னாடி போட்டோம்லாம் அதே மாதிரி கூட போடலாம். 36/100 into 50 ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நம்ம இப்போ கேன்சல் பண்ணலாம். 50 100 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 times. தென் 36ல 2 எத்தனை தடவை இருக்கும்? 18 times. ஸோ ஃபைனலி வி கெட் த ஆன்சர் இஸ் 18 gram. ஸோ நீங்கள் எழுதும் போது எழுதுங்க, மாஸ் ஆஃப் த சோடியம் குளோரைட் டிசால்வ் இன் 50 gram ஆஃப் வாட்டர் இஸ் 18 gram அப்படின்னு எழுதுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். Fourth problem, the solubility of the sodium nitrate at 50 degrees Celsius and 30 degrees Celsius is 114 gram and 96 gram respectively. Find the amount of salt that will be thrown out when a saturated solution of sodium nitrate containing 50 gram of water is cooled from the 50 degrees Celsius to 30 degrees Celsius. ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்ல வராங்கன்னா, சோடியம் நைட்ரேட் வந்து 50 டிகிரி செல்சியஸில் அதோட சேச்சுரேஷன் அமௌண்ட் வந்து 114 கிராம். அதே இது 30 டிகிரி செல்சியஸில் அதோட சேச்சுரேஷன் அமௌண்ட் வந்து 96 கிராம். 30 டிகிரி அப்படிங்கிறது நம்மளோட நார்மல் ரூம் டெம்பரேச்சர். ஸோ 50 டிகிரி செல்சியஸுங்கிறது அந்த சால்வெண்ட்டை என்ன பண்ணுறாங்க? ஹீட் பண்ணுறாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது அது அதிகமான சொல்யூட்டை என்ன செஞ்சுக்கும்? எடுத்துக்கும். அப்போது 50 டிகிரி செல்சியஸில் இருந்து அது கூல் ஆகும். நார்மல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் வர்றதுக்கு அது கூல் ஆகும்போது அப்போ என்ன செய்யும்? சம் அமௌண்ட் ஆஃப் கிறிஸ்டல்ஸை என்ன பண்ணும்? த்ரோன் அவுட் பண்ணும். கூல் ஆக ஆக அதோட கிறிஸ்டல்ஸ் ஃபார்மேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டே வரும். அப்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்ட் வந்து அது 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ்க்கு கன்வெர்ட் ஆகும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்ட் தரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டில் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல 50 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி செல்சியஸ் அதோட சேச்சுரேஷன் அமௌண்ட் எல்லாமே 100 கிராம். ஒன்றுமே கொடுக்கல, கிராம்ஸ் எதுவுமே கொடுக்கல, சால்வெண்ட்டை பற்றியே அவங்க பேசலை அப்படின்னா நம்ம 100 கிராம் அப்படின்னு அதை எடுத்துக்கணும். ஆனால் இங்கே கூல்டவுன் ஆகி வரும்போது அவங்க எந்த அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா 50 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டுக்கு அது எவ்வளோ தரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100 கிராமுக்கு அவங்க கொடுத்துட்டு 50 கிராம் ஆஃப் வாட்டருக்கு அவங்க கேட்குறாங்க. இதுவும் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு புக்கில் உள்ள மெத்தட் பார்த்துடலாம். மெத்தட் 1. ஃபஸ்ட்டு இவங்க மெத்தட் 1ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாமே நம்ம முன்னாடி செய்வோம்ல பழைய தேர்ட் ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம்லாம் போட்டோமே, இந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டு இந்த அமௌண்ட்டுக்கு 100 அமௌண்ட்டு கொடுத்துட்டு ஒரு 60 70க்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்களா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக 50 டிகிரி செல்சியஸ்லேயும் 30 டிகிரி செல்சியஸ்லேயும் வந்த ஆன்சரை என்ன பண்ணுவாங்க? மைனஸ் பண்ணி காமிச்சிடுவாங்க. இது ஒரு மெத்தட். ஃபஸ்ட் இந்த மெத்தடை பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன், அமௌண்ட் ஆஃப் சோடியம் நைட்ரேட் டிசால்வ்ட் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டரில் 114 கிராம். அப்போது 50 டிகிரி கிராம் ஆஃப் வாட்டரில் அப்போ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்பவும் போடுவோம் இல்லையா, நம்ம அதே மாதிரி போட வேண்டியது. 114/100 into 50 இங்கே மறைஞ்சிருக்கு. ஸோ நான் மேலே எழுதுகிறேன். ஸோ 50 வந்து 100 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ 2 இது கேன்சல் பண்ணால் 57 கிடைக்கும் நமக்கு. ஸோ 50 கிராம் ஆஃப் வாட்டரில் அதோட சேச்சுரேஷன் அமௌண்ட் எவ்வளவு? 57 கிராம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம 30 டிகிரி செல்சியஸில் 50 கிராம் ஆஃப் வாட்டருக்கு கண்டுபிடிக்கணும். அதோட அமௌண்ட் என்ன? 96. ஸோ 96/100 into 50 அதே மாதிரி கேன்சல் பண்ணுவோம். இந்த 2 வரும். நெக்ஸ்ட்டு 48. ஸோ
30 டிகிரி செல்சியஸில் 50 கிராம் ஆஃப் வாட்டரில் சேச்சுரேஷன் அமௌண்ட் எவ்வளவு 48 கிராம். இப்போ நம்ம 50 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டுக்கு 50 டிகிரி செல்சியஸையும் 30 டிகிரி செல்சியஸையும் என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதோட அமௌண்ட்டை போட்டு மைனஸ் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதான் ஆன்சர் என்ன 57 மைனஸ் 48 வந்து ஈக்குவல் டு 9 கிராம். ஸோ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கிடைக்கும் சால்ட்டு 9 கிராம் சால்ட் வந்து கிடைக்கும். அது சொல்லிட்டு அந்த ஆன்சர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு மெத்தட் 2ல் ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்லேருந்து அந்த 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ்க்கு குறையும் போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கிராம் கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம 50க்கு என்ன பண்ணிடலாம் கன்வெர்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் ஆஃப் சோடியம் நைட்ரேட் த்ரோன் அவுட் when 100 gram of water is cooled down 50 degree Celsius to 30 degree Celsius. அப்போ அதோட அமௌண்ட் நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம டேரெக்டாக போட்டு அதை மைனஸ் பண்ணிடலாம். 114 மைனஸ் 96. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 18 கிராம் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகும். அப்போது 100 கிராமுக்கு 18 கிராம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸாக குறையும் போது. அதே இது தென் 50 கிராம் ஆஃப் வாட்டருக்கு அப்போ எவ்வளவு அதே மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம்ல 18/100 இன்ட்டு 50 போட்டோன்னா அப்போ நமக்கு கிடச்சிடும் 2வை 18 டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 9. ஸோ 9 கிராம் ஆஃப் சால்ட் வந்து கிடைக்கும். இதுவும் ஒரு மெத்தட். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான், போட்டு பாருங்கள். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம படிக்கவே வேண்டாம், ஃபார்முலா இருந்தாலே போதும். அது மூலமாக ஈஸியாக மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிடலாம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் த சொல்யூபிலிட்டி பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் த மாஸ் அண்ட் வால்யூம் பர்சன்டேஜ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.